பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டிற்கு இந்த தொலைக்காட்சியின் வழியாக வந்து என்னுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு அவர் பாராட்டியிருக்கிற பெரிய கிருபைக்காக நான் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டும் நீங்களும் கூட இந்த ஊழியத்தை தாங்கி ஜபித்து ஆதரித்து வருகிறீர்கள். உங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நமக்கு 4வது சனிக்கிழமை நம்முடைய ஊழியம் புத்தாண்டு வாக்குத்த கூட்டம் சென்னையிலே வைத்து நடைபெற இருக்கிறது. ஏராளமான பேர் சென்னையிலே நம்முடைய ஊழியத்தை தொலைக்காட்சியின் வழியாக தினந்தோறும் பார்த்து வருகிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக நம்முடைய கூட்டத்திற்கு வருகிற சனிக்கிழமை வர வேண்டும். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளியே வந்து பம்மல் ரோட்டில் ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா 50 ரூபா கேட்பான். முத்தமிழர் பஸ் ஸ்டாப்பில் C1 காம்ப்ளெக்ஸ் அதில் இறங்கி உள்ளே நடந்து வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். அதில் 4வது மாடியில் தான் நம்ம கூட்டம் நடைபெறுகிறது. உங்களுக்காக நான் அங்கே காத்திருப்பேன். நீங்கள் வந்து தாராளமாக நல்ல செய்திகளை கேட்டு பாடல்களை கேட்டு ஜெபித்து விட்டு தனித்தனியாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஜெபம் பண்ணிட்டு போகலாம். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற காரியங்களை திருக்கரசனமாக வெளிப்படுத்துவார். சில மங்கள்ராய் தலைமையில் எல்லாரும் நல்ல டீம் நல்லா வேலை செய்து உங்களுக்காக நல்ல விருந்து காத்திருக்கிறது. நீங்கள் தாராளமாய் சாப்பிட்டு விட்டு கூட வீட்டுக்கு போகலாம். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவேளை மாலை நேரத்தில் உங்கள் வீடுகளுக்கு வந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்பதை சவர் மங்கள்ராஜுக்கு தெரியப்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் ஒன்று நடைபெற்று வருகிறது. நிறைய பேர் அங்கே தங்கியிருந்து இளைப்பாறுதலை அடைந்து வராங்க. அங்கே இருப்பவர்களுக்கு நாம் 3 வேளையும் விதவிதமான உணவுகளை வழங்கி அவர்களை நாம் திடப்படுத்துகின்றோம், தைரியப்படுத்துகின்றோம். காலையில் டிஃபன், நைட்டில் டிஃபன், மத்தியானம் விதவிதமான ரைஸ் வச்சு குழம்பு வைக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி என்று விதவிதமான உணவுகளை வழங்கி வருகிறோம். நீங்களும் கூட உங்கள் பெற்றோர்களை சேர்ப்பதற்கான சரியான நேரம். நிறைய இடம் இருக்குது. ஒரே ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது இல்லை. வாக்கிங் போகிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு பக்கத்தில் தேவனுடைய மாளிகை என்று எல்லா வசதிகளும் இருக்கிறது. நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக வருகிற ஜூன் மாதம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் மற்றும் ஸ்கூலையும் கட்ட இருக்கிறோம். சின்னதாக அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எப்படியாவது ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கூல் ஒவ்வொரு வருஷம் 3 ரூமாக கட்டினா நல்ல பெரிய ஸ்கூல் ஆயிரும். நிறைய பிள்ளைகள் அங்கே வந்து வாழ்வடைவதற்கு அது வசதியாக இருக்கும். எனவே இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து. யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டில் இருக்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா எனும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேலே பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ அந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும். கர்த்தர் உரைத்ததுக்கு இதுவே அடையாளம் என்றான். பார்த்தீங்களா? சாலமோன் ராஜா காலத்துக்கு பிற்பாடு அவருடைய பாவத்தின் காரணமாக இஸ்ரவேல் 2 துண்டாக பிரிகிறது. ஒரு பக்கம் யூதா கோத்திரம், இன்னொரு பக்கம்
அங்கே இஸ்ரவேல் என்று பிரிகிற சமரியாவை தலைமையிடமாக கொண்டு அங்கே யெரொபெயாம் எனப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் ராஜாவாக அமர்த்துகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நீ பயந்து நடந்தால் இன்னும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட நன்றி கெட்ட அந்த யெரொபெயாம் பழையவைகளை மறந்து, ஆண்டவர் தான் தன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் முடிசூட்டியிருக்கிறார் என்பதை மறந்து, ஜனங்கள் எருசலேமுக்கு போனால் தன்னை மறந்து விடுவார்கள், தன்னை ராஜ்யபாரம் போய்விடும் என்கிற பயத்தினாலே அவன் வேறு பல காரியங்களை செய்து ஜனங்களை தவறாய் நடத்தி இஸ்ரவேலை சோரம் போகும்படியாக செய்கின்றான். எருசலேமில் தான் தேவாலயம் இருந்தது. வருஷந்தோறும் பண்டிகைக்கு மக்கள் போவாங்க. போகும்பொழுது அவர்கள் பழையபடி யூதா ராஜா கிட்ட போயிடுவாங்க, நம்மளை வெறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு போட்டு தவறான முறைகளை இஸ்ரவேலில் கொண்டு வந்து ஜனங்களை சீரழிக்கின்றார். ஆண்டவரோ மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு யெரொபெயாமை ராஜாவாக அழைத்தார். தகுதியற்ற அவருக்கு எவ்வளவோ காரியங்களை செய்தார். ஆனால் அவரோ அதையெல்லாம் மறந்தவராக, நன்றி கெட்டவராக, என்னுடைய சிங்காசனத்தை எப்படியாவது நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் மோசமான வழியில் நடந்து ஜனங்களையும் கெடுத்தார் என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் அநேக நேரங்களிலே அநேகருக்கு கிருபை பாராட்டுகின்றார். தகுதியற்றவர்களை எவ்வளவோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கின்றார். கவர்மெண்ட் ஜாபை கொடுக்குறாரு, அவர்களுக்கு நல்ல பிஸ்னஸை கொடுக்குறார், ரியல் எஸ்டேட்டை கொடுக்குறாரு, எங்கெல்லாமோ உயரத்தில் கொண்டு போய் வைத்து விடுகிறார். ஆனால் உயரத்தில் வைத்த பிறகு அவர்கள் அதை மறந்து, எப்படி வந்தோம் என்பதை மறந்து, தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த வல்லமையை பயன்படுத்தி தவறான பாதையிலே போவதையும் அநேகரை தவறான பாதையில் நடத்துவதையும் நான் காண்கின்றோம். இது யெரொபெயாமிற்கு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். தேவன் நமக்கு தருகிற பணம், தேவன் நமக்கு தருகிற பதவி, தேவன் நமக்கு தருகிற அதிகாரங்கள் எல்லாம் நம்மை ஒருபொழுதும் தவறான பாதையில் இழுத்து சென்று விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். என்றைக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் போகிறார். அதுவும் இந்த 2025 கர்த்தர் உங்களை உயர்த்து தான் போகிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்து தான் போகிறார். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற தான் போகிறார். ஆனால் அப்படி அவர் உயர்த்திய பிறகு நாம் இன்னமும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரை நன்றி நன்றி என்று கண்ணீர் வடித்து அவரை விட்டு இம்மி அளவேனும் நாம் விலகி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அசைக்க முடியாது என்று நினைத்து சோரம் போய் ஆண்டவருக்கு தூரம் போய் ஆண்டவரை வேதனைப்படுத்தி விடாதபடி இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாக நம்ம இருப்போம். எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள் இந்த பைபிளில் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒருபடியாக இருந்தாங்க, ஒழுங்காக இருந்தாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எவ்வளவு பாவங்களை செய்தார்கள், எவ்வளோ அக்கிரமங்களை செய்தார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள், ஆண்டவர் கோபம் அவர்கள் மேலே எப்படி மூண்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே தேவரீர் என்னை உயர்த்தும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் எனக்கு திருமண காரியங்களை வாய்க்கப்படும், கற்பத்தின் கனி எனக்கு தாரும், சொந்த வீட்டை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கவர்மெண்ட் ஜாபை தாரும், வீசாவை தாரும், என்னெல்லாம் கேட்டாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாதை தவறி விடாதபடி இருப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். ரீத்துக்குரியவர்களே, நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிற நேரங்களிலே ஆண்டவரை தேடுவது பெரிய காரியம் அல்ல. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட, நிறைவாய் வாழுகிற பொழுதும் கூட, நம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற பொழுதும் கூட நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வதே உகந்ததாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து வாழ்வது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் நாம் கஷ்டப்படும் போது நம்மோடு கூட யார் இருந்தார்களோ, நமக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களையும் அன்பாய் அழைப்பதும் அன்பாய் பேசுவதும், நாம் பழையவிலை மறக்காதபடிக்கு அவர்களிடத்தில் ஒரே போல பழகுவதும் தான் பெரிய காரியம் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாறாதவராக இருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கின்றார். இங்கே இவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து தூபங்காட்டி அநேக ஜனங்களை தவறாய் நடத்துகிற பொழுது திடீர்னு யூதாவிலிருந்து ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்து இவர் பார்த்துட்டு இருக்கும்போது பலிபீடமே பலிபீடமே இதெல்லாம் உடைச்சு யோசியான ஒரு ராஜா அவரை உடைத்து போடுவான் என்று சொல்லி அந்த யெரொபெயாமுக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசி வந்து அங்கே துணிந்து தீர்க்கதரிசனம் சொன்னார். அவரை கண்டித்தார். பாதை மாற்றும்படியாக அங்கே அந்த தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். பைபிளில் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அவர் திருந்தும்படியாக எத்தனையோ எச்சரிப்புகளை ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுக்குறார். இங்கே முன்ன தெரியாத ஒருத்தர் பேர் என்னன்னு தெரியல, ஒரு தீர்க்கதரிசி அவர் வந்து துணிந்து ராஜாவுக்கு எதிராக நின்று அழகாக தீர்க்கதரிசனம் உரைக்கின்றார். பலிபீடமே பலிபீடமே. அவர் ராஜாக்கிட்ட பேசலைன்னா பலிபீடத்திட்ட பேசுகிறார். பலிபீடத்திட்ட பேச முடியுமா என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு புதுமையை அங்கே செய்கின்றார்.
அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பலிபீடத்துல பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மழையை பார்த்து நீ பெயர்ந்து அப்படியே நடுச்சமுத்திரத்துல போய் நீ விழுந்துரு அப்படின்னா அது உள்ளம். அப்போ மழைகிட்ட நம்ம பேசலாம். வேறு செடி கொடிகள்கிட்ட குட் மார்னிங் போடுவாங்க, பேசுவாங்க. நான் நம்ம வீட்டு வளர்க்குற நாய்கள்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். இங்கே நாம் காண்கிறோம், பலிபீடமே பலிபீடமே என்று அங்கே தீர்க்கதரிசி அழகாய் பேசுகின்றார். பலிபீடமே பலிபீடமே, எருசலேமே எருசலேமே என்று ஆண்டவர் பேசினார். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நம்முடைய பேச்சு எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். நம் நடவடிக்கைகள் வித்தியாசமானவைகளாக இருக்கும். நமக்கு ராஜாக்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கத்தக்க தைரியம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கு சென்றாலும் நாம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். நம்மை பார்க்கிறவர்கள் இவனோடு ஆண்டவர் இருக்கின்றார். மனித பலத்தினால் இப்படி செய்ய முடியாது, மனிதனுடைய ஞானத்தினால் இப்படி பேச முடியாது. இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்தை தொடுகிறது, என்னை ஆற்றி தேற்றுகிறது. இந்த மனுஷனுடைய வார்த்தையில ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது என் உள்ளத்திற்குள்ளாய் ஒரு சமாதானம் வருகிறது, சந்தோஷம் வருகிறது. நான் என்ன கவலையோடு வந்தால் அதை குறித்து இந்த மனிதன் பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள். இந்த மனிதன் முன்ன பின்ன தெரியாதவராக இருந்தார், ஆனால் எழும்பி பிரகாசிச்சார், ராஜாவே அசைச்சார். இந்த ஊழியத்தை செய்கிற மக்கள் எல்லாம் கவனிக்கணும். எந்த ஒரு பேக்ரவுண்டும் நமக்கு வேண்டாம், எந்த பணமும் நமக்கு வேண்டாம், யாதும் ஒரு பில்டிங்கும் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் எல்லோரும் நம்மை திரும்பி பார்க்கும்படியாக, ஒரு நிமிடத்தில் அதிர்ந்து போகும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக, அதிர்ச்சி அடையத்தக்கதாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். பலிபீடமே பலிபீடமே என்ன அழகாக அவர் பேசுகிறார் பார்த்தீர்களா? நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் விசேஷித்தமானவர்களாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட பழகுன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி பெற்றோர்கள் உன்னை பிள்ளையை பற்றி நினச்சி நான் பெருமைப்படுறேன்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஊழியத்துக்கு வரவங்க பாஸ்டர் மாதிரி உண்டான்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்குள்ளே இருந்து விசேஷித்தமான கிருபைகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். ஜீவ நீரூற்று நம்மளிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கும். அநேகரை அது தாகம் தீர்த்து கொண்டே இருக்கும். அவர் இப்படியாக அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் அங்கே யெரொபெயாம் என்ன சொல்கிறார் பாருங்கள். 4வது வசனம், 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் பாருங்கள். 4ஆம் வசனம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாக யெரொபெயாம் கேட்ட பொழுது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்துக்கு நீட்டினான். அவனுக்கு ரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. இப்படி ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, நம்ம தவறான வழியில் போயிட்டோம், நம்ம பதவியை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கேவலமாக போயிட்டோம், நன்றிகிட்டு போயிட்டோம், அதனால தான் அவர் நம்மளை கண்டிக்கிறதுக்காக இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. நம்ம மனம் திரும்புவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம், நம்மை மாற்றிக்கொள்வோம், அந்த தீர்க்கதரிசி கனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த யெரொபெயாம் நினைக்கல. ஒரு கண்டிப்பு வருது, ஒரு எச்சரிப்பு வருது. அந்த மனுஷன் மனம் திரும்பலை, அவன் தன் இதயத்தை கடினப்படுத்துகிறான். அவனை பிடிங்கன்னு சொல்லி தன் கையை நீட்டினான்னு சொல்லி கேட்கின்றோம். இது எதுக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் பார்வோனுடைய கடினமான மனதிற்கு ஒப்பிடப்படுகிறது. எத்தனை வாதைகளை ஆண்டவர் செய்து கொண்டே இருந்தார், எத்தனை அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். என் ஜனங்களை விட்டுவிடு விட்டுவிடு என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் பார்வோனு தன் இதயத்தை கடினப்படுத்தி மென்மேல் அக்கிரமங்களை செய்தானே ஒழிய இஸ்ரேல் ஜனங்களை எளிதில் விடுவதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை. அநேகர் இன்றைக்கு தன் உள்ளத்தை கடினப்படுத்துகிறாங்க. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகும் கூட, ஆண்டுடைய அதிசயங்களை கண்ட பிறகும் கூட, அற்புதங்களை கண்ட பிறகும் கூட இதயத்திற்குள்ளாக தன்னை ஒரு கடினத்தை அவர்கள் உணர்றாங்க. என்றைக்கு ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறாரோ அன்றைக்கு நம்மை தாழ்த்துவோம் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு டிவி முன்னால் போய் உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு பேசுவார். இப்படி வாழ்க்கையை சரிப்படுத்தும்படியாக சொல்லுவார். இந்த இடத்துல நீ சரிப்படுத்திக்க, இந்த காரியங்களை நீ செவைப்படுத்திக்க மகனே, இதெல்லாம் விட்டு கொடுத்துரு, இதில் உன்னை மாற்றிக்க, இந்த கோபத்தை நீ விட்டுரு, இந்த எரிச்சலை விட்டுரு, இந்த பொறாமையை விட்டுரு, பிறருக்கு எடுத்து பேசுறது உனக்கு எதுக்குப்பா, அதை விட்டுரு என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். நான் உடனே நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கொள்வோம் என்றால் நமக்கு நிச்சயமாய் ஒரு வாழ்வு உண்டு, நிச்சயமாய் நமக்கு ஒரு உயர்வு உண்டு, நிச்சயமாய் ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனால் நாமோ நம்முடைய உள்ளத்தை கடினப்படுத்துவோம் என்றால் நம்ம இந்த யெரொபெயாம் மாதிரி அவனை பிடி, யாரு பேசுனா அவனை 2ல் 1 பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவப்பட்டு நம்ம எரிச்சல் அடைந்து நம்ம அதிகாரத்தை காட்டிடும், நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம இன்னும் துணிகரம் கொள்வோம்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். யாராக இருந்தாலும் ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தின உடனே கூட ஆண்டவர் மனமிறங்கி அவனை மன்னிச்சார்.
உலகத்திலே ஆகாப் ராஜாவும் ஏசபேலும் செஞ்ச அநியாயம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கூட மனம் இறங்கினார், தாழ்த்தினவுன்னு இறங்கினார். அப்படி என்றால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் கடிந்து கொள்கிற பொழுது, ஊழியக்காரர்கள் கடிந்து கொள்கிற பொழுது, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தவறு செய்கிற பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல மகனை உன்னை மாற்றிக்கொள்ள சொல்லும் பொழுது உடனே மாற்றிக்கொள்வோம் என்றால் மிகப்பெரிய தண்டனைகளில் இருந்து, அழிவிலிருந்து நம்ம தப்பிக்கொள்ளலாம். எல்லா ஆண்டரும் உடனே செய்ய மாட்டார், உடனே அடிக்க மாட்டார். அவர் முதல்ல வார்னிங் கொடுப்பார், மகனை வேண்டான்னு சொல்லுவார், பலமுறை சொல்லுவார். அதுக்கு பிறகு மாறவே மாட்டோம்னு தெரிஞ்ச பிறகு தான் ஆண்டரை அடிப்பார். இந்த ஆள் அவனை பிடி அப்படிங்கிறார், தான் பவரை காட்டுறார், நான் ராஜா பிடிங்களா அப்படிங்கிறாரு. அந்த கையை அப்படி நின்று கையை மடக்கணும் பார்க்குறாரு, கையை மடக்க முடியல, அந்த கை அப்படி நிற்கிது. அவனை பிடின்னு சொல்லிட்டாரு, பிடிக்கிற அந்த இராணுவ வீரர்கள் ஓடுறாங்கன்னா கை இப்படி நிற்கிது. ஒரு பயங்கரமான காரியம் அங்கே சம்பவித்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கை முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிட்டு. இந்த பைபிளில் எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கு. மடக்க முடியாத கைகளை இயேசு மடக்க முடியாது செய்தார். சோமின கைகளை நல்ல கைகளை மாற்றினார். முடவர்கள் நடக்க முடியாத பிறவி முடவர்களை குதித்தெழும்படியாய் செய்தார். அது திமிர்வாதம், உடம்பு முழுக்க வாதம் கைகால் இழுத்துட்டு போனவங்களெல்லாம் ஆண்டவர் நடக்க வைத்தார், புது வாழ்வு கொடுத்தார். ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய நல்ல கை பிடியுங்கள்னு சொன்ன உடனே அது அப்படியே நின்று போயிற்று. விளவெழுத்து போனான் என்று சொல்லி பார்க்குறோம். யெரொபெயாம் நடுநடுங்கி போனான். அது வரைக்கும் நான் ராஜா என்று சொல்லி அவன் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தான். பலிபிடமா பலிபிடம் என்ன சொல்லிட்டு இருக்க நீ, அவனை பிடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை அவன் அங்கே எக்ஸசைஸ் பண்ணான். ஆண்டவர் தான் அதிகாரத்தை காமிக்கிறார். அந்த கை அப்படி நின்று போச்சு. பைபிளில் வர எங்கேயும் கை இப்படி நின்னதாக நீங்கள் வாசித்திருக்கீங்களா? நான் வாசிக்கல, இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை அங்கே யெரொபெயாம் கொடுக்கப்படுகிறது. தான் செய்வது முற்றிலும் தவறு, தன் அதிகாரத்துக்கும் பல மடங்கு மேலான தெய்வம் ஒருவர் தனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்திருக்கிறார் என்பதை யெரொபெயாம் ஒரு நிமிஷத்தில் உணர்ந்து கொள்கிறான். என்னுடைய ராஜ்யபாரம் ஒன்றல்ல, என்னுடைய அதிகாரம் ஒன்றுமல்ல, தெய்வத்திற்கு முன்னால் என்னுடைய வல்லமை எதுவும் ஒன்றுமல்ல என்பதை அவன் அறியும்படி அவன் கை இப்படியே நின்றுகிட்டு இருக்கு. இப்படி மரத்து போயிட்டு அசைக்கவே முடியல. எல்லாரும் கையை இழுத்துலாம் பார்த்துருப்பாங்க, தடை விட்டுலாம் பார்த்துருப்பாங்க, வைத்தியர்லாம் செஞ்சு பார்த்துருப்பாங்க, தைலத்தை போட்டு பார்த்துருப்பாங்க. கையை அசைக்கவே முடியல, அப்படியே நின்று கொண்டிருந்ததான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் காலாகாலமாக பைபிளில் வாசிக்கும் பொழுது செய்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ புதுமைகளை, எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து ஜனங்களை பரவசப்படுத்துவதை பார்க்கின்றோம். அந்த அதிசயங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீதிமான்களுக்கும் சந்தோஷமானவைகளாகவும் பாவிகளை கிளிப்பிடிக்க வைக்கிறவைகளாக, நடுநடுங்கி போக வைக்கின்றவைகளாக இருக்கின்றது என்பதை காண்கிறோம். ஏரோது ராஜாவை கர்த்தர் அடித்தார், புழு புழுத்தவன் செத்தான். ஒரு நிமிஷத்துல புழுக்கள் மூடி புழுக்கள் தின்று விடுகிறது. தேவனுடைய மகிமை அவன் எடுத்துக்கொண்டபடியினால இங்கே ஒரு மனிதன் ராஜா பிடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். கையை ஆண்டவர் அப்படி நிப்பாட்டி வச்சிடறான். ரீத்துக்குரியவர்கள் நிறைய பேருடைய அதிகாரங்களை, நிறைய பெருமையை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது மாதிரி தவறான காரியங்களை அப்படியே ஆண்டவர் நிப்பாட்டுறார். சூரியனை யோசுவா நிப்பாட்டினார், அப்படி நின்றுச்சு. அதே போல் அநேகருக்கு வாழ்வில் காணப்படுகிற தவறான பெருமைகளை, இது மாதிரி காரியங்களை நிறைய பேர் செய்யும் பொழுது கர்த்தர் அடித்து அவங்களை அப்படி நிறுத்துறார். அதுக்கப்புறம் அவங்களால முன்னேறவே முடியறதில்ல. நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களில் செஞ்சு ஆண்டோடைய வாணிங்கி கேட்கலன்னு ஆண்டவர் அடி கொடுப்பார். அந்த பிஸ்னஸ் அப்படி நின்றுரும், அது படிப்பு அப்படி நின்றுரும், அந்த ஊழியங்கள் அப்படியே நின்றுரும், எல்லாமே அப்படி நின்று போயிடும். வளர்ச்சியை வளர்ச்சி 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 உயர்ச்சி அப்படின்னு சொல்லி இருக்கிற உங்களுக்கு திடீர்னு ஒருக்கா அப்படி ஆண்டவர் தண்டனை வரும் பொழுது அது அப்படியே நின்று விடும். பிறகு தலையில நின்று பார்த்தாலும் அந்த வளர்ச்சியை காணவே முடியாது. பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க, கர்த்தரோட அடி கொடுப்பார், அவ்வளோதான், அப்படி நின்றோம். இவரை ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லாமல் போயிடும். எவ்வளவு ஞானம் இருந்தாலும் என்ன, எவ்வளவு புத்தி இருந்தாலும் என்ன, கடந்த காலத்தில் எவ்வளோ கோடிகளை சம்பாதித்திருந்தாலும் என்ன, கர்த்தர் தலையிட்டு நெல் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே நின்று போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் அதான் கண்டேன். ஏசப்பா அப்படி நிப்பாட்டினாங்க. அதுக்கு பிறகு என் டேடி என்னெல்லாமோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்பாவுக்கு நல்ல பேச்சாச்சல் உண்டு, பெரியவங்கள்ட்டலாம் நல்லா பழகுவாங்க. எவ்வளோ பெரிய அரசியல்வாதினா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அப்பாவை நேசித்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, உதவி செய்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க. ஒருத்தராலும் ஒன்றும் செய்ய முடியல, எல்லா வருமானமும் அப்படியே நின்று விட்டது. இந்த ராஜாவுடைய கை அப்படியே நின்று போனது போல் என் தகப்பனுடைய வருமானம் ஒரு நாள் அப்படியே நின்று போயிட்டு. அதுக்கு பிறகு இன்கமே இல்லை, இருந்ததெல்லாம் சேவிங்ஸ் பண்ணதெல்லாம் போட்டு
எல்லாத்தையும் விற்று கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் அவமானப்பட்டு அப்படியே போயிடுச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டு கையை நீட்டான சாப்பாடு அப்படியே இறங்காது, அப்படி சாப்பிடவே முடியாமல் போயிடும். அந்த வல்லம் வந்து அப்படியே இல்லாமலே போயிடும். உடம்புல இருக்கிற பலன்லாம் அப்படியே நின்று போயிடும். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் திடீரென்று செயல்பட்டு அப்படியே முடக்கி விடுவார். நம்ம அசைய முடியாதபடி, முன்னேற முடியாதபடி, வருமானம் வர முடியாதபடி, சந்தோஷம் வர முடியாதபடி அதை அப்படியே நிறுத்துவார். அது பயங்கரமாக இருக்கும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் ராஜா. நடடிக்கு போயிருப்பான் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் தான் பிஸ்னஸ் இப்படி நிற்கும்னு அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நினச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், மிகப்பெரிய ஆபத்துகள், மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு நடந்து அவர்களெல்லாம் இன்றைக்கி தடுமாறி போயிருப்பதை நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இன்றைக்கு அப்படி நின்று போய் கிடக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் அப்படி நின்று போய் கிடக்குது, கண்ணீர் வடிக்கிறாங்க. அநேகருடைய குடும்ப வாழ்க்கை அப்படி நின்று போய் கிடக்குது, திருமண வாழ்க்கை அப்படி நின்று போய் கிடக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் வருமானங்கள் அப்படி நின்று போய் இருக்கிறது. உயர்வு சொல்லி போயிட்டு இருந்தவங்க அப்படி நிற்கிறாங்க. அவர்களுக்காக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது என்பதை காண்கிறோம். ராஜாவுடைய கை அப்படி நிற்கிது, எல்லாரும் அப்படியே அரண்டு போயிடுறாங்க. அது வரைக்கும் அந்த தீர்க்கதரிசியை சாதாரணமாக நினைச்சவங்க எல்லாம் அவங்க மிகவும் பயந்து போயிருப்பாங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். 1 ராஜாக்கள் 13:5. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். பார்த்தீங்களா, அந்த தேவ மனுஷன் நிற்கும் பொழுது அந்த பலிபீடமேன்னு பேசினார். பார்த்தீங்களா, அந்த பலிபீடம் வெட்டுண்டு சாம்பலாக போயிடுது, உடஞ்சி போயிடுது. ஒரு பக்கம் கை அப்படி நிற்கி, இன்னொரு பக்கம் உடஞ்சி செதறுது, சாம்பலாக போயிடுச்சு. மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க இல்லையா? கடைசியாக அதான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய பெருமைகளை கர்த்தர் உடைக்கின்றார். நிறைய பேருடைய பிஸ்னஸை கர்த்தர் வெடித்து செதறும்படியாக செய்கிறார். நிறைய பேருடைய திட்டங்களை வெடித்து செதறும்படியாக ஆண்டவர் செய்கிறார். ஒன்று அப்படி நின்று போகிறது, இன்னொன்று வெடித்து செதறுகிறது. அவங்களை சுற்றி இருக்கிற கூட்டத்தார் வெடித்து செதறி போகிறாங்க. நண்பர்கள் வெடித்து செதறி போயிடுறாங்க. யாருமே இல்லாமல் போயிடுறாங்க. கொட்டி போகிறது, எல்லாம் கொட்டி போகின்றது. சேர்த்து வைத்த பணமெல்லாம் வெடித்து செதறி போகிறது. இன்வெஸ்ட் பண்ணி வைத்திருந்த பணமெல்லாம் வெடித்து செதறி போகின்றது. வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது. எங்கள் அம்மா வந்து வழக்கமாக ஒரு கடையில் இந்த கிராசரி மளிகைலாம் வாங்குவாங்க. அப்போது வந்து அப்படி வாங்கும் பொழுது அவங்க கடையில் உள்ள ஓனர்ஸ்லாம் அம்மாட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அக்கா அக்கான்னு பேசுவாங்க, அம்மா தம்பின்னு பேசுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஊழியம் வளர்ந்து வருகிறது. அம்மா நிறைய ஜாமான் அவங்ககிட்ட வாங்குவாங்க மாதத்துக்கு வரும். அப்பொழுது நான் அந்த தொலைக்காட்சியில் 5 ஏக்கர் நிலம் வேண்டும் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்த நேரம், இப்போ ஒரு நாள் அந்த கடைக்காரங்க கூப்பிட்டு, எங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது மெயின் இடத்துல, தம்பி ஊழியம் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கர்த்தர் அறியாத பிள்ளைங்க அவங்க. உடனே எங்களுக்கு ஒரே சந்தோஷம். நாங்கள்லாம் குடும்பமாக காரில் போகிறோம், அவங்களும் வராங்க, மெயின் இடத்துல இருக்குது, இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல மெயினான இடத்துல இருக்குது. நான் சொல்கிறேன், உடனே கோட்டைச்சோறு கட்டணும், சின்ன சின்ன குடிசை போடணும், அங்கே சாப்பாட்டுக்கு இடம் கட்டணும் அப்படிலாம் சொல்லி நான் சொன்ன உடனே அவங்க அதை பார்த்து வித்தியாசமாக பார்த்தாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு சொல்லி தெரில. பேசிட்டு மறுநாள் அம்மா பேசும்போது அந்த இடத்தை நாங்கள் தரவில்லை என்று சொல்லிவிட்டார். முதல்ல அவங்க தான் கூப்பிட்டாங்க, இடத்த வச்சுடுங்கன்னாங்க. அப்புறம் அவங்களே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு அதை அப்படி விட்டோம் என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்களேன். கொஞ்ச நாட்களிலே அவருடைய பிஸ்னஸ் அப்படி வெடித்து செதறியது. அந்த கிராசரி பலசரக்கு கடையில் அவர்கள் ஒரு ராஜாக்களாக இருந்தாங்க, நம்பர் 1 இருந்தாங்க. அது அப்படி வெடித்து செதறி விட்டது. அந்த கடை இல்லாமல் போய்விட்டது. அவங்க நிறைய ரியல் எஸ்டேட்டில் எக்கச்சக்கமாக காசு வச்சுருந்தாங்க, எல்லாம் வெடித்து செதறி விட்டது. ஐயோ, அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்காக ரொம்ப நான் பாவப்படுறேன். ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்தாங்க. ஒருவேளை அவர்கள் நம்மை அழைக்காமல் இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. இடத்து தரவுன்னு சொல்லி சொல்லாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. கர்த்தருக்காய் தருகிறேன், ஊழியத்துக்காய் தருகிறேன் வாக்கு பண்ணிவிட்டு பிறகு பின்வாங்கினபடியினால் தேவனுடைய கோபாக்கினை மூண்டது, எல்லாம் வெடித்து செதறியது. நான் பல நாட்களாக அவர்களுக்காய் ஜெபித்திருக்கிறேன்.
கர்த்தர் மனம் இறங்கி இதோ எப்படியோ அவர்கள் வாழும்படியாக செய்திருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கை வெடித்து சிதறியதை நான் கண்களால் கண்டிருக்கிறேன். இந்த பலிபீடம் வெடித்து சிதறின மாதிரி. நாம் கவனமாக வாழ பழகிக்கொள்வோம். தேவனுடைய கோபாக்கினை வரும்பொழுது வெடித்து சிதறிவிடும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ராஜ்யங்கள் தான் வெடித்து சிதறிவிடும். எவ்வளோ வல்லமையாக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெடித்து சிதறி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்துடவே வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கை ராஜ்யபாரம், அந்த பலிபீடம் எது மேல் நம்பிக்கையாக இருந்தோம் அதெல்லாம் வெடிச்சு செதறி போகுது. ஒன்றும் இல்லாமல் போயிடுது. கை அப்படி நின்று போயிடுது. நடுநடுங்கி போகிறான். அந்த நேரத்திலே அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், எனக்காக ஜெபம் பண்ணுப்பா, நான் தப்பு செஞ்சுட்டேன். தன்னை தாழ்த்துக்கிறான். முதல்ல இதை செஞ்சுருக்கலாம். முதல்ல இந்த ராஜ்யத்தை ராஜாங்கிறத காட்டினான், பிடிங்கள் அப்படிங்கன்னா. இப்போது எனக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கை நீட்டிக்கிட்டே நிற்கிறான். பாவமாக இருந்திருக்கும். உடனே அவர் ஜெபம் பண்ண உடனே பாருங்கள், அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முனிர்ந்தபடி சீர்பட்டது. உடனே அவர் அதெல்லாம் தேவனுடைய மனுஷன் உடனே வருத்தப்படுறார். அவர் பெருமைப்படலை. அப்படி கையை நின்றுட்டே இருக்க ஆஹான்னு சிரிக்கலை. வெடிச்சு செதறிட்டு பார்த்தி ஆஹான்னு சொல்லலை. வருந்தி ஜெபம் பண்ணுறார், பாவப்படுறார். கை இப்படி நின்று போச்சுப்பான்னு சொல்லி. அதாங்க ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க யாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நாசமாக போன்னு சொல்லவே மாட்டாங்க. பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் ஆண்டவரை போல மென்மையானதாக இருக்கும். வெளியே பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, மனசு அது அப்படியே மென்மையானதாக இருக்கும். நாமும் கூட நம்முடைய வாழ்விலே மென்மையான உள்ளமுடையவர்களாக இருப்போம். வருந்தி நமக்கு தீங்கு செய்தவர்களுக்காக வருந்தி விண்ணப்பம் செய்வோம். அவன் ஜோமன் அந்த கையை ஆண்டர் அப்படி பழைய கையை மாற்றினாரா. தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிட்டா உடனே அற்புதம் நடக்குங்கிறத இது மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அந்த கை செயல்படாத அந்த கை உடனே செயல்பட்டது. நீ நின்றுட்டே இருந்துச்சு, யாராலும் அதை மடக்க முடியல. இவர் ஒரு சின்ன ஜெபம் பண்றார், அந்த கை நார்மலாய் மாறிட்டான். நிறுத்தவும் முடியும், செயல்படவும் வைக்க முடியும். பிஸ்னஸ் நின்று கிடக்கிற பிஸ்னஸ் மறுபடியும் செயல்பட வைக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்கன்னா நின்று பல வருஷமா நின்று கிடக்கிற மில்லு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். பல வருஷமா உடைஞ்சு கிடக்கிற திருமண வாழ்க்கை மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். ஊழியங்கள் மறுபடியும் எழும்ப ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரனாக இருக்கணும். உங்களுக்கு வருந்தி ஜெபிக்கிறவராய், மனஸ்தாபப்படுறவராய், மென்மையான மனதுடையவராய் இருக்கணும். அப்படின்னா நின்று கிடக்கிறது மறுபடியும் அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். இதனால ஒரு நல்ல செய்தி நமக்காய் காத்திருக்கிறது. நின்று கிடக்கிறவைகள் மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, 1016 சிறந்தவரே, அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ பயங்கரமான தேவன் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீர் பயங்கரமான தேவன் என்பது தெரியாமல் அநேகர் இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்காங்கப்பா. தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறாங்க. அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நான் யார் தெரியுமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் குறுக்கிட்டீங்கன்னா அப்படி நின்று போயிடும், வெடித்து செதறிவிடும். என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, நீங்கள் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துருக்கிறீங்க, நன்றி அப்பா. அந்த தேவ மனுஷன் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணார், மனமிறங்கி ஜெபம் பண்ணார். உடனே நின்று கிடந்த கை, அப்படி நின்று போன கை மறுபடியும் செயல்பட ஆரம்பித்தது. தகப்பனே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற பொழுது, டிவியில் கூட ஜெபம் பண்ண போதும், அது உடனே எங்களை செயல்பட வைக்கும். நின்று கிடக்கிற வருமானத்தை மறுபடி வர வைக்கும். நின்று கிடக்கிற சுகத்தை மறுபடி, சரீரத்தை பலத்தோடு செயல்பட வைக்கும். நின்று கிடக்கிற கிட்னி ஃபங்க்ஷனை மறுபடி செயல்பட வைக்கும். அடைப்புகளை நீக்கும். தகப்பனே, ஆண்டவரே, பிஸ்னஸில் மறுபடி வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். மூழ்கி போனவைகள் மறுபடியும் எழும்ப ஆரம்பிக்கும். மறுபடியும் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பீர். எப்பொழுது? உண்மையான ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற பொழுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு தந்திருக்கீங்களே, நன்றி 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 அப்பா. நாங்கள் வாழ்வதும் தாழ்வதும் எங்களுடைய காலத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு மனம் திரும்பினாலும் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை நீ கொடுக்கிறீர், நன்றி அப்பா. யெரொபெயாம் அவ்வளவு கேடுகட்டவனாய் மாறினாலும் எனக்காக ஜெபம்னுப்பான்னு சொன்ன உடனே, அவர் ஜெபம்னு மனமிறங்கி இந்த கையை செயல்பட வச்சிங்களே. அவருக்கு தகுதியானவன் அல்ல, ஆனால் அவனுக்கும் நீங்கள் மனமிறங்குனீங்களே. அதே போல் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இறங்குவீங்க. ஏராளமான இரக்கங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்பா. ஏராளமான இரக்கங்கள். கொஞ்சத்தை எங்களுக்கு தாருங்க ஐயா. எங்கள் குடும்பத்தாருக்கு தாருங்க, நண்பர்களுக்கு தாருங்க, எங்களோடு இருக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு தாருங்க. அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று, என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கட்டும். செயல்படாத அவைகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், பலகீனமான சரீரம் பலனடையட்டும். இழந்து போன பழைய பலனை தாரும். ஆக்சிடென்ட் ஆக முடியும், என்ன பலன் இருந்தோ அந்த பலனை தாரும். கிருபை தாங்கட்டும். பழையபடி பிஸ்னஸ் வரட்டும், பழைய வருமானம் வரட்டும், பழைய சொத்துக்கள் வரட்டும், பழைய அதிகாரங்கள் வரட்டும், பழைய பதவிகள் பிள்ளைகள் கிடைக்கட்டும்.
குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், பழைய வாலிபம் வரட்டும், பழைய அழகு வரட்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களை, முக்கியமாக வயதானவர்களை விழுந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இந்த கையால் ஏந்தி கொள்ளுங்கள். எங்கள் தாய் திருநாடு இந்தியாவை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனைத்து ஊழியக்காரர்களுக்காய், ஆலயங்களுக்காய், திருச்சபைகளுக்காய், பாஸ்டர்ஸ்க்காய் ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, தினந்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையை தாங்குகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாரும். தேவரீர் மனமே இறங்கும். தேவரீர் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எப்படியாவது அனாதையில் ஸ்கூல் எழும்ப உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த அநியோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பதால். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.